வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் இப்போ நம்ம மூர்த்தி புக் ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3 தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A project cost rupees 2,50,000 and yields an annual cash inflow of rupees 50,000 for 7 years. Calculate its payback period. பார்த்தீங்கன்னா 2,50,000ன்றது ப்ராஜெக்டோட காஸ்ட்டு. ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு அப்படின்னா 50,000. 7 வருஷத்துக்கு 50,000 சொல்லிட்டு வருது. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த 2,50,000 எவ்வளோ இயர்ஸில் நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும் இந்த ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் அப்படின்றது தான் கொஷின். இப்போ பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 50,000. ஒருவேளை இது கொடுக்கலன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ 2,50,000 டிவைடட் பை 50,000 போட்டோன்னா 5 இயர்ஸ் வருது. ஓகே, அப்போ இந்த பேபேக் பீரியடுன்றது 5 இயர்ஸ். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate the payback period for a project which requires a cash outlay of rupees 1 lakh and generates cash inflow of rupees 25,000, 35,000, 30,000 and 25,000 in the first, second, third and fourth years respectively. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அவுட்லே அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 1 லேக்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் கேஷ் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேறு வேறு இருக்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளமில் 50,000 அப்படின்ட்டு எத்தனை வருஷத்துக்கு? அது அப்படியே 7 இயர்ஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் பேபேக் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கியூமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதுபடி நான் உங்களுக்கு போடுறேன். எஸ் பாருங்கள், இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதியாச்சு. அதாவது 4 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் 25,000, செகண்ட் இயர் 35, தேர்ட் இயர் 30 அண்ட் ஃபோர்த் இயர் 25,000 இருக்குது. ஓகே, இப்படி இருக்கும்போது இப்போ குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அன்ஈவன் கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இதை. முன்னாடி பார்த்த ப்ராப்ளமில் ஈவனாக 7 இயர்ஸ்க்கும் ஒரே அமௌண்ட், இதில் ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு. அப்போ இதான் அன்ஈவன், அது யூனிஃபார்ம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இது 25,000 ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம். குமுலேட்டிவ்னும் போது இந்த 25யோட இந்த 35 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 60 வருமா? இப்போ இந்த 60யோட இந்த 30 ஆட் பண்ணுறோம், 90. 90யோட 25 ஆட் பண்ணுறோம், 1,15,000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? இந்த 1 lakh. இந்த 1 lakh எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் அப்படின்றது தான் பேபேக் இல்லையா? அப்போ இங்கே பாருங்களேன், 90 இருக்குது, அடுத்து என்ன ஆயிடுதுன்னா 1,15,000 ஆகிடுது. அப்போ இதுக்கு இடையில அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் பிட்வீன் தான் நம்ம வந்து இந்த 1 lakh அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஓகே, ஃபோர்த் இயர் 1 lakh விட ஜாஸ்தி போயிடுச்சு, தேர்ட் இயர் 1 lakh விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொபோர்ஷனேட் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி ப்ரொபோர்ஷனேட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுனா இப்போ தேர்ட் இயர் இல்லையா? தேர்ட் இயர் அண்ட் ஏதோ ஒரு ஃபியூ மந்த்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அமௌண்ட்டை எடுத்துடலாம். அப்போ 3 ப்ளஸ் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000. அப்போ இன்னும் எவ்வளோ தேவைப்படுது 1 lakhக்கு? 10,000. அப்போ இந்த 1 lakh மைனஸ் 90,000 டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ பார்க்கணும் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். அதாவது எங்கே க்ராஸ் ஆகிடுச்சோ அதோட கேஷ் இன்ஃப்ளோ. புரியுதா? இங்கே 90, இந்த 90க்கு 1 lakhக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 1 lakh மைனஸ் 90, 10,000 தேவை. டிவைடட் பை எந்த கேஷ் இன்ஃப்ளோ போடணும் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இயர். ஓகே, இந்த குமுலேட்டிவ் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷத்தில். அப்போ 25,000. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.4 வருது. அப்போ 3.4 இயர்ஸில் நமக்கு வந்து இந்த 1 lakh அமௌண்ட்டை எடுத்துட முடியும். புரிஞ்சிச்சா? ஃபோர்த் இயரில் 1,15,000 வருது. ஆனால் இந்த 3.4 இயர்ஸ்ன்றதில் நம்ம வந்து 1 lakh அமௌண்ட்டை எடுத்துடலாம். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A project cost rupees 5 lakh
and yields annually a profit of rupees 80,000 after depreciation at 12% per annum, but before tax at 50%. Calculate payback period. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் 5 lakhs சொல்லிட்டாங்க. இதோட ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோன்றது டெப்ரிசியேஷனுக்கு முன்னாடி, ஓகே, பிஃபோர் டெப்ரிசியேஷன் வேணும். பிகாஸ் டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் ஃப்ளோ ஐட்டம். டெப்ரிசியேஷனால் கேஷ் வந்து வெளியிலையும் போகாது, உள்ளேயும் வராது. அப்போ அது நான் கேஷ் ஃப்ளோ ஐட்டம். ஸோ இங்கே ஆஃப்டர் டெப்ரிசியேஷன்றதை நம்ம ஆட் பேக் பண்ணி பிஃபோர் டெப்ரிசியேஷன் கொண்டு வரணும். பட் ஆஃப்டர் டேக்ஸ் வேணும். இங்கே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது 80,000ன்றது ஆஃப்டர் டேக்ஸ் கிடையாது, பிஃபோர் டேக்ஸ். பாருங்கள், டெப்ரிசியேஷன்னு மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் டேக்ஸுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஃபிட்டோட டேக்ஸை மைனஸ் பண்ணணும், டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணணும். ஓகே, எஸ், இப்போ போடலாமா? எஸ், 80,000ன்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். இப்போ இதோட என்ன பண்ண போகிறோம்? டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி டேக்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 50%, அப்போ 80ல் 50%னா 40,000. அப்போ எவ்வளோ வரும்? 40 வரும். இது என்ன பாருங்கள்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். இப்போ நமக்கு தேவை என்ன? பிஃபோர் டெப்ரிசியேஷன் வேணும். அப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் பாருங்கள், 12% per annum கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுக்கல. அப்போ இந்த 12% இதில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 lakhல கேல்குலேட் பண்ணணும். அப்போ 5 lakh into 12% போட்டோன்னா 60,000 வருது. ஓகே, அப்போ இந்த 60,000 40யோட ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும். ஏன்னா ஆனுவல் கேஷ் அண்ட் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் தான். அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ பாருங்கள் 1 lakh. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பே பேக் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இங்கே எவ்வளவு? ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு? 5 lakh இல்லையா? அப்போ 5 lakh டிவைடட் பை 1 lakh. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. 5 lakh டிவைடட் பை 1 lakh போட்டோம்னா 5 years. இதுதான் பே பேக் பீரியட். ஓகே, ஈஸியாக இருக்கா? எஸ். இப்போ உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம் மாடல்லையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். எஸ், பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாடலில் சிம்பிளாக பே பேக் பீரியட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது அந்த செகண்ட் ப்ராப்ளம் மாடல். டிஃப்ரெண்ட் கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துருக்கு பாருங்கள். 50,000, 1 lakh, 60,000, 50,000. அப்போ இது எந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும்? ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் மெத்தட். கியூமுலேட்டிவ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம பே பேக் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் மெத்தட்லேயும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். எஸ், இந்த 3 ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.